ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அட்மெகாவை யூஸ் பண்ணி நம்ம பண்ண ஒரு ரிமோட் கிட். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கோடட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது. பட் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னா, கோடு வந்து பிச்சு பிச்சு கிடக்கும். அதை நீங்கள் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்து, அதாவது R&D பண்ணி நீங்கள் கரெக்டாக அவுட்புட் கொண்டு வந்தால் தான் உண்டு. அப்படி இல்லைன்னா உங்களால் அந்த கோடை யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முதல் அந்த கோடை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடிங் நாலேஜ் இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த கோடு வந்து டெவலப் பண்ண முடியும். அதாவது இந்த 5.1க்கு ரிமோட் கிட்டுக்கான கோடை உங்களால் டெவலப் பண்ண முடியும். அப்படியே கோடு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபாண்டுக்கான கோடு தனியாக இருக்கும், ஐஆருக்கான கோடு தனியாக இருக்கும், இந்த டிஸ்பிளேக்கான கோடு இருக்கும். இந்த டிஸ்பிளேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ட்ரிபிளுக்கு இருக்கும், வால்யூமுக்கு இருக்கும், 5.1 சேனலுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிச்சு பிச்சு கிடக்கும். அதில் ஒரு சில தானே நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா எனக்கு அப்படி தான் வந்துச்சு. ஸோ ஒரு சில லைப்ரரிஸ் இந்த என்கோடருக்கு தனியாக இருக்கும். ஸோ இந்த என்கோடருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரிஸ் போடுறப்பெல்லாம் நமக்கு வந்து அட்மெகாவில் நிறையா ப்ராப்ளம் வரும். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக நம்ம இந்த ரிமோட் கிட்டு பண்ணியாச்சு. கோடு ஆன்லைனில் அவைலபிளில் இருக்குது. பட் பிச்சு பிச்சு இருக்குது. உங்களுக்கு கோடிங் ஒர்க் பண்ண தெரியும்னா நீங்கள் ஆன்லைன்லேயே இருந்து எடுத்து ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கோடிங்கை பற்றி ஓரளவு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த போர்டுக்கு நம்ம யூஸ் பண்ண ஐசி பார்த்தீங்கன்னா FR6311, அப்படி இல்லாட்டி R2S15902FP இந்த ஐசியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு ஐசியில் ஏதாவது ஒரு ஐசி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஐசி FR6311. இதை ஏன் நான் அந்த கவர் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த ஐசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெடிமேடாக இருக்கிற ஒரு ரிமோட் கிட் போர்டிலேருந்து எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டை காமிச்சு இது பண்ணுற மாதிரி ஆகிப்போகும். ஸோ அதனால் நான் கவர் போட்டிருக்கேன். அது எந்த பிராண்டுன்றது தெரிய வேணாம் அப்படின்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எல் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், எஃப்எல். ஸோ மற்றதெல்லாம் எம்டியாக தான் இருக்குது. மற்ற பேஸு ட்ரிபிள் அந்த ஆடியோ அவுட்லாம் எம்டியாக தான் இருக்குது. இங்கே வந்து எஃப்எல் மட்டும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ளூடூத்லேருந்து இங்கே நம்ம FR6311 கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது போக இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்கோடர்லேயும் ஐஆர்லேயும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த ரிமோட் கிட்ட. இந்த ரிமோட் கிட்டில் நீங்கள் மெனு ஆப்ஷன்ஸ், வால்யூம், பேஸுக்கு ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும், மன்னிச்சுக்கோங்க, ட்ரிபிள், சென்டர், சப், எஃப்எல், எஃப்ஆர், எஸ்எல், எஸ்ஆர், இன்புட் பார்த்தீங்கன்னா 4 இன்புட் கொடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி கார்டு, யூஎஸ்பி, எஃப்எம் ஆக்ஸ். அந்த எஸ்டி கார்டு, எஃப்எம் ஆக்ஸ்ன்றதெல்லாம் ஸ்டீரியோ, யூஎஸ்பியும் ஸ்டீரியோ தான். அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிடி. இந்த டிவிடியில் உங்களுக்கு 3 இன்புட் வரும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஏன்றதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த 3 இன்புட், அதாவது டிவிடின்றது வந்து பார்த்தீங்கன்னா 5.1 இன்புட் கொடுக்குறது. ஒருவேளை நீங்கள் 5.1 இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆப்டிக்கல்லேருந்து கொடுக்குறீங்களா, கோஎக்ஸ்லேருந்து கொடுக்குறீங்களா, இல்லை HDMI-லேருந்து ARC-லேருந்து கொடுக்குறீங்களா அப்படின்றதுக்கு அங்கே எல்இடிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எல்இடிஸில் இருந்து நம்ம 8 வந்து இங்கே சிக்னல் கொடுக்குறப்ப 3 இதுக்கு சிக்னல் கொடுப்போம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சுவிட்சு வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்புட் சுவிட்ச் வந்துருக்கும். அதாவது உள்ளே வாங்குகிற சுவிட்சஸ் வந்து இருக்கும். அந்த 3 சுவிட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு சுவிட்சாக கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மாறும். நான் உங்களுக்கு கோடில் காமிக்கிறேன். ஸோ இந்த இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டிவிடி மோடாக இருந்துச்சு அப்படின்னா இன்புட் 1 ஹையாக இருந்தால் ஆப்டிக்கல், இன்புட் 2 ஹையாக இருந்தால் கோஎக்சல், இன்புட் 3 ஹையாக இருந்தால் HDMI. ஸோ இதில் ஏதாவது ஒரு இன்புட் ஹையாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாறிக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் இன்புட் கொடுக்கல. ஸோ எம்டியாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சடசன் மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டிவிடி மோட வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்னன்றதை காமிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் இருங்க, முதல் என்கோடர் முடிச்சிடுவோம். இன்புட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்சு. ஸோ இந்த சுவிட்சுன்றது என்னென்னா ஒரு 3 சுவிட்ச் வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த 3 சுவிட்சில் நீங்கள் எந்த சுவிட்ச் வேணாலும் இது பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் சுவிட்சில் இருக்கேன். நான் முதல் மோடு மாற்றிட்டு வந்துடுறேன். ஸோ யூஎஸ்பி மோடில் இருக்கட்டும். அடுத்து சுவிட்சு பார்த்தீங்க அப்படின்னா 3 சுவிட்சு ஹை பண்ணுற மாதிரி உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த 3 டிவைஸில்
ஏதாவது ஒரு டிவைஸ் மட்டும் ஆன் பண்ணணும், மற்றதெல்லாம் ஆஃபில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ சுவிட்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஒன்றா ஒரு சுவிட்ச், அது 3 சுவிட்ச் இருக்கும், 3 சுவிட்சில் ஒரு சுவிட்ச் ஆன் ஆகும். சுவிட்ச் 2னா சுவிட்ச் 2 ஆன் ஆகும், சுவிட்ச் 3னா சுவிட்ச் 3 ஆன் ஆகும், மற்ற ரெண்டும் சும்மா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிலே வச்சு நீங்கள் எந்த மாடியூல் ஆன் ஆஃப் பண்ணுமோ அந்த மாடியூலில் சுவிட்ச் 1, 2, 3 வச்சு யூஸ் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நம்ம ரிமோட்டுக்கு வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே தான். ஸோ உங்களுக்கு எஸ்டிடி கார்டு வேணும்னா எஸ்டிடி கார்டு, யூஎஸ்பி, எஃப்எம், ஆக்ஸு, டிவிடி. ஸோ இதில் நீங்கள் எதை அமுக்கினாலும் அங்கே வந்து இன்புட் மாறிக்கும். இப்போ நான் எஸ்டிடி கார்டு அமுக்கினேன், எஸ்டிடி கார்டு, யூஎஸ்பினா யூஎஸ்பி, எஃப்எம்ஏ, ஆக்ஸு, டிவிடி. ஸோ பேஸ் ட்ரிபிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டியூன் அண்டு சேனல் மாற்றத்தை வச்சுருக்கேன். ஸோ இந்த சேனல் மாற்றுறது பார்த்தீங்கன்னா பேஸாக இருக்கும், ட்ரிப்பிளாக இருக்கும். ஸோ இது ட்ரிப்பில் கூட்டிக்கலாம் வச்சுக்கலாம். இந்த டியூன்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா பேஸை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். ஸோ பேஸை நீங்கள் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ட்ரிபிள், இது பேஸு. அடுத்து அப்படியே கீழே இருக்குங்கன்னா எஃப்எல் மைனஸ் எஃப்எல் ப்ளஸ்ஸு. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எஃப்எல் மைனஸ் எஃப்எல் ப்ளஸ்ஸு, எஃப்ஆர் மைனஸ் எஃப்ஆர் ப்ளஸ்ஸு, சென்ட்ரு, வால்யூமு, சப்பு, எஸ்எல், எஸ்ஆர், எஸ்எல், எஸ்எல் ப்ளஸ்ஸு, எஸ்ஆர் மைனஸ் எஸ்ஆர் ப்ளஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கும். நீங்கள் எதை இங்கே கூட்டிங்களோ குறைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எஃப்எல் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். ஸோ எஃப்எல் வந்து கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். ஸோ மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதில் சேம் தான், பெரிய இது கிடையாது. சுவிட்ச் வந்து அப்படியே கீழே 1, 2, 3 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஸோ சுவிச்சஸ் வந்து இங்கே 1, 2, 3. நீங்கள் 1 அமுக்கினீங்கன்னா சுவிட்ச் 1 ஆகும், 2 அமுக்கினீங்கன்னா 2 ஆகும், 3 அமுக்கினா 3 ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ சுவிச்சஸ் கீழே வால்யூம் கண்ட்ரோல் இதெல்லாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ உங்களுக்கு ஐஆர்லேயும் அடுத்து என்கோடர், அதாவது ரிமோட்லேயும் என்கோடர்லையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெளிவாக சொல்லியிருப்பேன். சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சுவிட்ச் எதுக்கு அப்படின்னா ஒரு சுவிட்ச் ஆன் இருக்கும் அட் டைம். உங்களுக்கு ஏதாவது ஒரு மாடல் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கணும்னா அட் டைம் 3 சுவிட்சில் ஏதாவது ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்புட்டில் உங்களுக்கு எந்த இன்புட்டு டிவிடி மோடில் இருக்கப்போ எந்த இன்புட்டு உள்ளே வருதோ, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 இன்புட் வச்சுருக்கோம். ஸோ 3 இன்புட்டில் எது ஹையாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது ஆப்டிக்கலாக, ஹெச்டிஎம்எலாக, கோஎக்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ இதோட ப்ரோலாஜிக் இப்போ மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா FR63யோட ப்ரோலாஜிக் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஆவரேஜாக இருக்குது. ரொம்ப பெருசாலாம் வந்து நம்ம நார்மலாக மார்க்கெட்டில் வர ப்ரோலாஜிக் போட காட்டிலும் சூப்பராலாம் இல்லை, ஆவரேஜான ப்ரோலாஜிக்காக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, இப்போ உங்களுக்கு எனக்கு இதில் இருக்க ப்ரோலாஜிக் யூஸ் பண்ண பிடிக்கல, நான் வந்து தனியாக ப்ரோலாஜிக் வச்சுருக்கேன், அதை வந்து இதோட மெர்ச் பண்ணணும்னா ஒன்றுமே கிடையாது. 5.1 இன்புட்டில் தூக்கி அப்படியே கொடுத்துருங்க. அதாவது ப்ரோலாஜிக்கில் கன்வெர்ட் ஆகி வரது இங்கே 5.1 இன்புட்டில் கொடுத்துட்டு டிவிடி மோடில் வச்சுருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ டிவிடி மோடில் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அங்கே ப்ளே ஆகிறது நேராக ப்ரோலாஜிக் போகும். ப்ரோலாஜிக்கிலேருந்து நீங்கள் 5.1க்கு வந்துருச்சு அப்படின்னாலே இங்கே டிவிடி மோடை மட்டும் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். ஸோ 5.1 இன்புட் இங்கே வாங்கிட்டு இருக்கோம். ஸோ 5.1 இன்புட் இங்கே வாங்குறதுனால உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிக்கிலேருந்து தானே வரும். ஸோ அப்போ டேரெக்டாக இங்கே கொடுத்துருக்கும், வால்யூம் மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா HDRS, ஃபியூடெக்கு, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எதை வேணால் நீங்கள் 5.1 இன்புட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ அங்கே கன்வெர்ட் ஆகி வரதான் இங்கே 5.1 இன்புட்டில் கொடுத்து அவுட்புட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோலிங் எல்லாம் இது யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ சிம்பிள் லாஜிக். நீங்கள் ஏன் எல்லாத்தையும் மெர்ச் பண்ண முடியாதா அப்படிலாம் கேட்காதீங்க. 5.1 இன்புட்டில் கொடுத்து அப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் அங்கே என்ன இருக்க ஸ்டேட்டஸ், இப்போ ஃபியூடெக்காக இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஆப்டிக்கலில் இருக்கா, கோஎக்ஸலில் இருக்கா, HDMI/ARCயில் இருக்கான்றதை இங்கே இன்புட் யூஸ் பண்ணி பார்த்துக்குவோம். ஸோ அந்த மாதிரி இந்த இன்புட்டுக்குலாம் சர்க்யூட் நீங்கள் தான் பண்ணணும். டேரெக்டாக வந்து இங்கே ஹை கொடுக்கக்கூடாது. அங்கேருந்து வர எல்இடிலேருந்து நீங்கள் ஆட்டோ கப்ளர் யூஸ் பண்ணி இங்கே எல்இடிக்கு வந்து இன்புட் கொடுத்துக்கணும். ஸோ அப்படின்னா தான் அங்கே என்ன எல்இடி எரியுதோ அந்த ஸ்டேட்டஸ் வந்து இங்கே ரீட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி HDMI/ARC, ஸோ டெக்னீஷியனுக்கு சொல்லியிருக்கேன். HDMI/ARC, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கோஎக்ஸல், ஆப்டிக்கல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா HDRS ஆகட்டும், இல்லாட்டி வந்து ஃபியூடெக் ஆகட்டும், மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன்ஸ்க்கு வந்து ஒரு எல்இடி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஸ்டேட்டஸ் செட் வந்து இங்கே நீங்கள் கொடுக்கணும். ஸோ கொடுக்குறப்பையும் ஆட்டோ கப்ளர் யூஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. நீங்கள் டேரெக்டாக கொடுக்காதீங்க, ஆட்டோ கப்ளர் யூஸ் பண்ணி இங்கே நான் சொன்ன இன்புட்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. ஸோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இங்கே இருக்க என்ன சொல்கிறது, இங்கே இருக்கோட ப்ரோலாஜிக் FR63 லெவலோட ப்ரோலாஜிக் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்களே ஒரு ப்ரோலாஜிக் போட்டு எடுத்து கொடுத்துக்கோங்க. ஆனால் இதோட பர்பஸ் ஒன்லி என்ன அப்படின்னா ப்ரோலாஜிக் இருக்குது, பட் ஆவரேஜாக இருக்குது. ப்ரோலாஜிக் வேணும்னா தனியாக போட்டுக்கலாம், இல்லாட்டி 5.1 T கோட் யூஸ் பண்ணாலும் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, இதோட முழு பர்பஸ் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்க்குறது அப்படியே இதை வந்து போட்டோன்னே நமக்கு 5.1 பிரித்து அடித்து தள்ளிடும்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது, இதுவே ஆவரேஜாக தான் இருக்குது இந்த ஐசியை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு யாருக்காவது கோடு வேணும் அப்படின்னீங்கன்னா ஆன்லைன்லேயே இருக்குது, வேணும்னா நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணுறதா ஒர்க் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ரெடிமேடாக இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸா ஃபைலாக இருக்குது 15,000க்கும்
உங்களுக்கு ஃபுல் சி கோட் வேணும் அப்படின்னா 30,000க்கும் சேல் பண்ணுறோம். இதை விட அதிகமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க Arduino கோடோட. ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து கம்மியாக தான் சேல் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜை போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன டெமோ மட்டும் பார்த்துக்குவோம். ஓகே, பேஸ் எதுவும் வைக்கல, பேஸ் வச்சா ரொம்ப அடிக்கும். இப்படி மட்டும் வச்சுக்கிறேன். So okay, thank you for watching video.